பிராணவாயுனுடைய செயல்பாட்டுக்கு நாங்கள் போகும் முந்தி சூரியகலை சந்திரகலை என்கின்ற அந்த தொழிற்பாட்டை அந்த செயல்பாட்டை அல்லது அந்த தொழிற்பாட்டை நாம் சிந்தித்து விட்டு தான் நாம் இந்த வாயுக்குண்டிய தொழிற்பாட்டை சிந்திப்பது பொருத்தமாக இருக்கு. சூரியகலா நாடி சந்திரகலா நாடியை பற்றிய விளக்கம் எங்களுக்கு இல்லாம இருந்தால் நாங்கள் அந்த வாயுனுடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் முதலிலே சூரியகலா நாடி என்றால் என்ன, சந்திரகலா நாடி என்றால் என்ன என்பதை தீர்க்கமாக சிந்தித்து விட்டு நாம் இந்த பிராணவாயுனுடைய செயல்பாட்டுக்கே போவது சிறப்பாக இருக்கும். முதலாவதாக சூரியகலா நாடி. இந்த நாடி இடது கால் பெருவிரலிலே ஆரம்பித்து வலது கண் புருவத்திலே அல்லது வலது கண்ணிலே அது முடிவடைகின்றது. இதுதான் சூரியகலா நாடி என்று சொல்லுவார்கள். இது பொதுவாகவே வலப்பக்கத்திலே இருந்து தொழிற்படுகின்றது. இதே போல வலது காலிலே வலது பெருவிரலிலே ஆரம்பித்து அப்படியே மூலாதாரத்துக்கு வந்து அது இடப்பக்கமாக திரும்பி முள்ளந்தண்டினுடைய இடப்பக்க வழியாக மேலேறி இடது கண் புருவத்திலே முடிவடைகின்றது. இந்த நாடி சந்திரகலா நாடி என்று அழைக்கின்றார்கள். அப்ப இந்த ரெண்டு நாடிகளுடைய தொழிற்பாடுகளையும் நாம் பார்த்தோம். எப்படி அமைக்கப்பட்டிருக்கு இந்த உடம்பிலே. இது ஒரு கத்தரிக்கால் பூட்டு போலே அமைந்திருக்கின்றது. இதை நாங்கள் ஏன் இந்த உடம்பு திடமாக பலமாக இருப்பதற்காகத்தான் இறைவனுடைய கருணை இந்த உடம்பை ஒரு கத்திரிக்கோள் பூட்டு போலே அமைந்திருக்கு. முள்ளந்தண்டிலே வந்து அது ஒரு கத்திரிக்கோள் போல அமைந்து அப்படியே மேலே ஏறி வலது கண்ணிலேயும் இடது கண்ணிலேயும் முடிவடைகின்றது. அப்ப இது உடம்புக்கு மிகவும் பலத்தை கொடுப்பதற்காக தான் இந்த நாடி இப்படி இறைவனுடைய கருணையினாலே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.